அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூனிட் 8 பார்க்கலாம். யூனிட் 8ல் பாளையக்காரர்கள். சரியா? நம்ம பாளையக்காரர்கள் இல்லாமல் நம்ம யூனிட் 8 இருக்காது. பாளையக்காரர்கள் இல்லாமல் கொஷின் பேப்பரும் இருக்காது. சரிங்களா? விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறதுல பாளையக்காரர்கள் நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். ஓகே, யார் இந்த பாளையக்காரர்கள்? ஓகேவா? பாளையக்காரர்களின் தோற்றம். பாளையம் என்ற ஒரு சொல் ஒரு பகுதியோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பது. சரியா? ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிக்கிறது தான் பாளையம்னு சொல்கிறோம். பாளையக்காரர்கள், ஓகேவா, இவர்களை ஆங்கிலேயர்கள் போலிக்கார் என்று குறிப்பிட்டனர். இது கொஞ்சம் முக்கியமானது. ஓகேவா? இவர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தனர்? பாளையக்காரர்களை ஆங்கிலேயர் எவ்வாறு அழைத்தார்கள்? ஓகேவா? போலிகாஸ் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரர்களை சொல்லுவாங்க. என்ற தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. கப்பம்னா ஒன்றும் இல்லைங்க, வரி கட்டுறது தான் கப்பம்னு சொல்லுவாங்க. இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவர் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் ஒன்று கொடுக்கப்பட்டது. ஓகேவா? ஒரு அரசர் இருக்கார், அவர் கீழே ஒரு தளபதி இருக்கார். அவருடைய வீரதீர செயலுக்காக ஒரு நிலத்தை கொடுத்து அந்த இடத்த நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு அரசராக கொடுக்கப்படுற இடம்தான் இந்த பாளையம். சரியா? வாராங்கல்லை சார்ந்த பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்தில் காகதி அரசரால் இப்பாளையக்காரர்கள் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேவா? யாருடைய ஆட்சி காலத்தில்னு கேட்பாங்க. பிரதாபருத்திரன் எதை சேர்ந்தவன்? வாராங்கல்லை சார்ந்தவன். சரியா? விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு மதுரை நாயக்கராக இருந்த நாகம நாயக்கரின் மகன் விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். யார்? மதுரை நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் தான் தம் அமைச்சர் அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்துகிறார். சரியா? 1529. இது பரம்பரையாக 72 பாளையக்காரர்களாக இருந்திருக்கலாம். ஓகேவா? தெளிவான வரையறை கிடைக்கல. 72 பாளையங்களாக இருந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாளையக்காரர்களால் வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது. சரியா? பாளையக்காரர்கள் வந்து வரி விதித்து அந்த வரியை வசூலித்து நிலப்பகுதிகளை நிர்வகித்து ஏதாவது தப்புகள் நடந்தால் அந்த வழக்குகளை விசாரிக்கிறது, சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் அவங்க தன்னிச்சையாக செயல்பட்டாங்க. இன்றைக்கி இறையாண்மைன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு முழுவதுமாக பொருத்த முடியவர்கள் யாருன்னா பாளையக்காரர்களாக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. பாளையக்காரர்களால் வசூலிக்கப்பட்டும் நிலப்பகுதியில் நிர்வகிக்கப்பட்டும் வழக்குகளை விசாரிப்பதும் சட்ட ஒழுங்கை தன்னிச்சையாக செயல்பட முடியுதுன்னு பார்த்தோம். ஓகேவா? அவர்களது காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்று அரசு காவல் என்றும் அழைக்கப்படுது. எவ்வாறு அழைக்கப்படுது? படிக்காவல், அரசு காவல். ஓகேவா? படிக்காவல் அழைக்கப்படுது, அரசு காவல் என்றும் அழைக்கப்படுகிறது. சரியா? பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள பாளையக்காரர்கள் உதவினார்கள். ஓகேவா? அவங்களுக்கும் சில பிரச்சனைலாம் வந்திருக்கும். அப்போல்லாம் தன்னுடைய படையை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு பின்புலமாக நின்றவங்க வந்து பாளையக்காரர்கள் தான். பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையேயான தனிப்பட்ட உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கர்களால் இம்முறை நிறுவப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது ஆங்கிலேயர்கள் நிலப்பகுதிகளை தங்கள் வசம் கொண்டு வரும் வரை இந்த பாளையக்காரர்களுக்கும் நாயக்கர்களுக்கும் உண்டான தொடர்பு இருந்திருக்கு. 72 பாளையம், 200 வருஷம். பாருங்கள், ஆங்கிலேயர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க கைக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வர வரைக்கும் இவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒற்றுமை அப்படியே இருந்திருக்கு. சரியா?
பாளையக்காரர்கள் முறை 1530களில் தோன்றியது. 29ல் தோன்றுச்சுன்னு பார்த்தோமா. வாரங்களை ஆண்டு வந்த காகதீய அரசரால் இந்த முறை பின்பற்றப்பட்டு வந்ததாக கருதப்படுவது. ஓகேவா. காகதீய அரசர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் பார்த்தோம். அரசருக்கு தேவையான போது போரில் வீரர்களுடன் பங்கேற்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஒரு பாசறையையும் பெரும் நிலப்பரப்பையும் வைத்திருந்தவர்களே பாளையக்காரர்கள். சரியா. ஏதாவது தேவைப்படுதுன்னா நீ உன் பெரும் படையை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலப்பரப்பை கொடுத்துட்றாங்க. இந்த முறை தோன்றுவதற்கு முன்னால் அப்போ பாளையக்காரர்கள் முன்னாடி யார் சார் இருந்தா அப்படின்னா சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும் சொல்லுவோம். நம்ம இப்போ ஊரில் கூட நம்ம கிராமத்தோட தலையாரி அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம விஓ ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்கள இப்போவும் நம்ம தலையாரி அப்படின்ற வார்த்தை போய் இப்போ தள்ளாரின்னு அழைக்கப்படுது. சரியா. காவல் பணிகள் வரி வசூலித்தல், காவல் பணிகளுக்கும் வரி வசூலுக்கும் வந்துருக்காங்க. சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும் இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாளைய முறை அறிமுகமான பிறகு பாளையக்காரர்கள் சேவைக்காரர்கள் அல்லது தலையாரிகள் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தாங்க. பாளையக்காரர்கள் வந்தவொடனே என்ன பண்ணாங்க, அவங்க 2 பேரையும் தனக்கு கீழே கொண்டு வந்துக்கிட்டாங்க. சரியா. அடுத்து கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம்னு, கிழக்கு மற்றும் மேற்கு பாளையம் 2 இருக்குங்க. சரியா. நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்களுள் கிழக்கு மற்றும் மேற்கு என்ற 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த பாளையங்களே முக்கியத்துவம் பெற்றவையாக கருதப்படுது. சரியா. கிழக்கில் அமைப்பெற்ற பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி ஆகியவையும், மேற்கில் அமையப்பெற்ற முக்கியமான பாளையங்கள் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் ஆகியவையும் சொல்லப்படுது. ஓகேவா. கிழக்கு என்னன்னு கிழக்கு 100 வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். கிழக்கு இப்போது சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இருக்கா. குளத்தில் எட்டி பார்த்தா சாத்தானும் நாகமும் இருக்குது கிழக்கு குளத்தில். ஓகேவா. குளம்ன்றது குளத்தூர், இதில் மிஸ்ஸாக இருக்குது குளத்தூர். எட்டினா எட்டயபுரம், பார்த்தானா பாஞ்சாலங்குறிச்சி, சாத்தான்னா சாத்தூர், நாகம் இருந்துச்சுன்னா நாகலாபுரம். இப்படி ஞாபகம் வச்சுங்க. கிழக்கு குளத்தில் எட்டி பார்த்தா சாத்தா நாகம் இருந்தது. குளத்தூர், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, சாத்தூர், நாகலாபுரம். சரியா. அப்படியே வந்து மேற்கில் வந்தால் மேற்கில் சேவல் ஓடுச்சின்னு சொல்லிட்டு சேவலுடைய தலைப்பிடிக்க வந்த சிங்கம் ஊர் நடுவில் சேத்துல மாட்டிக்கிச்சு. ஓகேவா. சேவல்னா நெற்கட்டும் சேவல், தலைனா தலைவன்கோட்டை, சிங்கம்னா சிங்கம்பட்டி, ஊர்னா ஊத்துமலை, நடுவுலனா நடுவக்குறிச்சி, சேத்துலனா சேத்தூர். ஓகேவா. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டின் தமிழக அரசியல் பாளையக்காரர்களின் செல்வாக்கு வெஞ்சி நின்றது. வெஞ்சினா ரொம்ப அபரிவிதமான உச்சத்தில் இருக்குது. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் அவங்கள தாண்டி எதுவுமே இங்கே நடக்கலை. சர்வ வல்லமையும் பொருந்தி இருந்தார்கள் அந்த 2 நூற்றாண்டுகளிலும். சரியா. அவர்கள் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட பாளையங்களில் எல்லைக்குள் சுதந்திரத்துடனும் இறையாண்மையுடனும் 2ஐயும் பெற்று வாழ்ந்தார்கள். ஓகேவா. இப்படி பலமான வளம் பொருந்தி இருந்தவங்க அடுத்து என்ன ஆகுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வரி வசூலிப்பு அதிகாரம் கம்பெனி ஆட்சிக்கு வழங்கப்படுது. ஆற்காட்டு நவாப் கர்நாடக போரில் ஈடுபட்டு இருந்தபோது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடம் கடன் பெற்றிருந்தனர். ஓகேவா. 3 கர்நாடக போர்கள் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அது பார்த்தா இது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். கர்நாடக போர்கள் 3 கர்நாடக போர்கள் இருக்குது. ஓகேவா. அந்த கர்நாடக போரில் ஈடுபட்டு இருக்கும்போது ஆற்காட்டு நவாப் வந்து ஆங்கிலேயர்கிட்ட அதிகமாக கடன் வாங்கியிருப்பார். ஓகேவா. அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத டைம் வரும்போது வரி வசூலிக்கிற அதிகாரத்தை கம்பெனிக்காரங்களுக்கு கொடுக்குறாரு. அதுதான் நடக்குது. சரியா. அவர்கள் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நிலையை கடந்தபோது தெற்கத்திய பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூல் செய்யும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கப்பட்டது. ஓகேவா. 60 தலைமுறைகளாக நிலத்தின் மீது கொண்டிருந்த உரிமையை முன்வைத்து பல பாளையக்காரர்கள் கம்பெனி அதிகாரிகளுக்கு வரி செலுத்த மறுத்தார்கள். ஓகேவா. நம்ம நாமக்கல் கவிஞர் ஒரு வரி சொல்லுவார் பாருங்கள்.
தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்லிட்டு. அதுதான் 60 தலைமுறையாக நாங்கள் இங்கே இருக்கோம். நீ என்னடா நேற்று வந்த பையன் எங்ககிட்ட வந்து வரி கேட்குறவன், நான் அவனுக்கு கொடுக்கத்தே பெருசு, நீ யாரா நீ அப்படின்ற அந்த துணியில் அவனும் தர முடியாதுன்னு எல்லா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கம்பெனியின் அதிகாரத்தை ஏற்க மறுத்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சிக்காரர்கள் என்றும் முத்திரை குத்தப்பட்டார்கள். ஓகேவா, கிளர்ச்சிக்காரர்கள்னு சொல்லிட்டாங்க. கம்பெனி நாட்டின் அமைதிக்கும் ஒழுங்கிற்கும் அவர்கள் பங்கம் விளைவிப்பவர்கள் என்று குற்றம் சாட்டுது. ஓகேவா, இதுவே கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பாளையக்காரர்களுக்கும் மோதல் போக்கு உருவாகியது என்பது தெரிகிறது. சரியா, வந்துட்டு நீ தான் வரி கொடுறான்றான், நான் ஆற்காட்டு நவாப்பு கொடுக்கத்தே பெருசு, உனக்கேண்டா கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. இப்படி தான் பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் உண்டான மோதல் வந்து தொடங்குது. சரியா, நெக்ஸ்ட் கிளாஸில் அப்படியே நம்ம ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். ஓகேவா.